குடிப்பேன். ஒண்ணு டீ போட்டு குடிப்பேன். இல்லாட்டினா சாமிக்கு வச்சுருவேன். மசாலா அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இது மல்லி, அப்புறம் ஜீரகம், அப்புறம் கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, மஞ்சள், அப்புறம் கொஞ்சம் இந்த பட்டை, சோம்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன். போட்டு நான் இப்போ மசாலா அரைக்க போகிறேன். மசாலா அரைச்சிட்டே உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு நினச்சிருக்கேங்க. வாங்க பேசலாம். வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு மல்லி 1 கிலோ வாங்கி 100 கிராம், அப்புறம் அதோட கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். கடுகு அதுவும் அந்த வெந்தயத்து அளவுக்கு எடுத்துக்கிடுவேன். 50 கடுகு கூட போட்டுக்கிடுவேன். அப்புறம் ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்து அரிசி, துவரம் பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கிடுவேன். அப்புறம் மிளகா நான் தனியாக தாங்க அரைச்சிக்கிடுவேன். அப்புறம் கொஞ்சம் இந்த பட்டை, சோம்பு இதெல்லாம் என் கண்ணளவில் அது போட்டுக்கிடுவேங்க. போட்டுட்டு இப்போ நான் மசாலா அரைக்க போகிறேன். அதுக்கு நான் வறுக்க போகிறேன். வறுத்துட்டே நான் சிலது பேசலாம் அப்படின்ட்டு உங்களோட பேச நினைக்கிறேன். இப்போ மல்லியை வறுக்க போகிறேங்க. வறுத்துக்கிட்டே நான் உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, உங்கள் கணவர் உங்ககிட்ட ஏதாவது விஷயங்கள் சொல்லாமல் இருந்தாங்கன்னா, அதாவது என்னன்னா அவங்களுடைய குடும்பத்தை பற்றி ஏதாவது உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தாங்கன்னா, நீங்கள் அந்த டாப்பிக்கவே என்னன்னு எடுக்காதீங்க. போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. அதனை பற்றின ஆராய்ச்சிகள் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா அதை ஆராய்ச்சி பண்ண போய் உங்களுக்கு தாங்க ஸ்ட்ரெஸ்ஸு வரும், தேவையில்லாத மனக்கசப்புகள் வரும். உங்கள் கணவர் வேண்டாம், இது என் மனைவிட்ட நான் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவர் மறைக்கிறாரு அப்படின்னா, அது ஒரு உங்களுக்கு மன கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுறதை நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா நான்லாம் அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு, இதை ஏன் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், இதனால் நம்மளுக்கு எவ்வளவு மன கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சது உண்டு. அதனால தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள்லாம் அந்த மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாதீங்க. உங்கள் கணவர் அவங்க கணவருடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அதை பற்றி உங்கள்கிட்ட அவர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சாருன்னா, நீங்கள் அந்த விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க. சரி நம்ம இதிலேருந்து விலகியே இருப்போம் அப்படின்னு நினச்சி இருந்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப அதாவது எப்படி பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. நல்லாவும் உங்களுடைய லைஃப் ஓடும். அதனால் நீங்கள் அமைதியாகவும் போகும். இதை சொல்கிறதுக்கு தாங்க இந்த வீடியோவை போட்டிருக்கேன். மஞ்சளை சட்டியில் சுடு சட்டியில் போட்டு வறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஆனால் சட்டியில் நீங்கள் வறுக்காமல் போட்டிங்கன்னா மசாலா ரொம்ப நாளைக்கு வராது, கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் மஞ்சளையும் கொஞ்சம் வறுத்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ அரைக்கிறதுக்கு வாளி ரெடி பண்ணி தனியாக அரைச்சி வச்சுக்கிடுவேன். இருங்க, லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கணவரை ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு, அவங்க குடும்பத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு, நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க.